வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி நண்பர் வணக்கம். இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லி நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸு, செகண்ட் சப்போர்ட். செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் அப்சைட் போக வாய்ப்பு இருக்கும். செகண்ட் சப்போர்ட்டு கீழே பிரேக் பண்ணுறப்போ ஒரு சின்னதாக ஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ரேஞ்சு பவுண்ட் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நேற்று கூட ரேஞ்சு பவுண்ட்லேருந்து இன்றைக்கி வந்து ஃபுல் சைடுவேஸ் தான். நேற்று கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அங்கேயே முடித்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி அது முடிச்சிட்டாங்க. ஆனால் பெரிய மூவ்மெண்ட்ஸில் அப்படி சைடுவேஸ் செட்டப்பில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஆனால் நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கிளியர் அடைஞ்சிருக்கும். நம்ம கொடுத்த சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சு அதுக்குள்ளே தாண்டவே இல்லை. நம்ம சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் நம்ம தான் சொல்லியிருந்தோம், செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணால் ஒரு சின்ன ஃபால்ட்டுக்கு வாய்ப்புன்னு சொல்லிட்டு, அப்புறம் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அப்சைடுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்த்தா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் செகண்ட் சப்போர்ட் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட் இந்த ரேஞ்சு பெரிய ஒரு மாற்றமே கிடையாது. ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இந்த 49,200க்கும் 49,350 இந்த ரேஞ்சு 150 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் மூவ்மெண்ட்ஸ் செஞ்சு பெருசாக ஒரு மாற்றம் இல்லை. இதுவுமே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான். இது கூட ரேஞ்சு தரும். நம்ம வந்து ஆக்சுவலாக சொல்லியிருந்தோம்னா ரேஞ்சு பவுண்டாக இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ரேஞ்சு பவுண்டில் ஃபுல் சைடுவேஸ். நேற்று கூட ரேஞ்சு பவுண்டாக இருந்துச்சு, இன்றைக்கி ஃபுல் சைடுவேஸ்லேயே முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா செகண்ட் சப்போர்ட்டு தான். ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே பார்த்திங்கன்னா உள்ள மார்க்கெட் இந்த டைரெக்ஷன் போல் இது உள்ளே தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்ம ரேஞ்சு பவுண்டு கூட கிடையாது. இது ஃபுல் சைடுவேஸ். மூணுமே சைடுவேஸ் செட்டப்பில் தான் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எழுதி ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். அந்த டே கேண்டில் 2 லைன் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி 14லேருந்து பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு க்ளோசிங் பார்த்திங்கன்னா இந்த 22,900, இதுவும் பார்த்திங்கன்னா 22,900 வச்சேன். இது 22,900, இது 22,900. இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் என்ன தான் போனாலும் இந்த ரேஞ்சு விட்டு வெளியே வர முடியல. மார்க்கெட்டை பொறுத்து 22,900க்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. வேணால் மேலேங்க கொஞ்சம் போயிட்டு திருப்பி முடிகிறத பார்த்தோம்னா 22,900 தான். மார்க்கெட் வந்து இந்த 14ஆந்தேதி பார்த்திங்கன்னா 22,926 முடிஞ்சிருக்கு. இது பார்த்தோம்னா ஹை எவ்வளவு 22,974 முடிச்சிருக்கான். மறுநாள் பார்த்தோம்னா 22,950, இது பார்த்திங்கன்னா 930, இது 913. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான், அந்த 900ங்கிற ரேஞ்சுக்குள்ளே விட்டு மார்க்கெட் வந்து வெளியும் போக முடியல, கீழே வர முடியல. ஒரு கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அதனால நம்ம ரேஞ்சு மார்க்கெட்னு சொன்னோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் 15 மினிட்ஸில். இப்போ இது டேக்கன் செட்டப்படி பார்த்தோம்னா இந்த நேற்றோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். டவுனுங்கிறதுக்கு வாய்ப்புன்னு பார்த்தா இந்த லோவை பிரேக் பண்ணால் டவுன் வரும். அது வரைக்கும் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மறுபடியும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் டேகன் செட்டப் தெரியுது. சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 22,923 அப்படிங்கிறது இன்றைக்கி போன ஹை. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 22,961, அடுத்து 23,023. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 22,870 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 22,812 அப்படிங்கிறது இன்றைக்கி போனாலோ அது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்ட் பார்த்திங்கன்னா 22,750. சரி, ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் மார்க்கெட்டுக்கான வாய்ப்பு அப்படி தான் சொல்லலாம். இதை தாண்டினா மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்தையும் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. தேர்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். நேற்று மாதிரி தான் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது மார்க்கெட். ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட்ஸ் இல்லை. இந்த ரேஞ்சில் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடமா நோ ட்ரேடிங் ஜோன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் நோ ட்ரேடிங் ஜோன் தான். இப்போ இந்த இடமும் அப்படி தான் சொல்லலாம். என்னை பொறுத்தளவுக்கு நாளை மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்குள்ளே சைட்வேஸ் இருந்துட்டு எந்த டைரெக்ஷனில் ஒருவேளை இந்த பக்கம் பிரேக் பண்ணால் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும், இல்லை கீழே வேணால் இந்த இடத்த ஃபால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா இந்த இடத்துல செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபாலுக்குமே சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சைட்வேஸ் இருந்து இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும், பெருசாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லை சைட்வேஸ் இருந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் அப்சைடு பிரேக் பண்ணோன்னா மேலே போகிறது வாய்ப்பு உண்டு. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்சைடுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் மேலே போனால் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அதுபோல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து மேலே பிரேக் பண்ண முடியல அப்படின்னா பண்ணாமல் கீழே ஃபஸ்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும்.
அதை பார்த்தா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதில் எந்த டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுறாங்களோ அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை கேப் அப் இருந்து இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அதாவது மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் அப் சைடு போகும். அது அந்த மாதிரி செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஒரு கிளியரான செட்டப்பில் இல்லை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்சைடுக்கான வாய்ப்பு தான் இன்னமும் இருக்குது. இன்னும் டவுனுக்குன்னு சொல்லிட முடியாது, அப்சைடுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அது ஓப்பனை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியும். ஆனால் கிளியரான அப்சைடு மார்க்கெட் போதுனா 23,000 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து கிளியர் அப்சைடு போயிட்டுன்னு அர்த்தம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அதாவது 22,750க்கும் 23,000 இடையில 200 பாயிண்ட்ஸ்குள்ளே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எழுதி மூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இன்சைட் கேண்டில் போட்டு அதுவும் பார்த்திங்கன்னா டோஜியாக போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வெளில நாளைய மார்க்கெட் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணால் வெளில வந்தால் பிரேக் பண்ண முடியும். அப்போ நாளைய மார்க்கெட் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் அது நேற்று ஒரு ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது மாதிரி செட்டப்பில் தான் முடிச்சிட்டாங்க. அதுபோல் லோ பிரேக் பண்ண பட்சத்தில் பெரிய ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. பார்ப்போம். லோ பிரேக் பண்ணால் கூட இந்த ரேஞ்சு லோ வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பும் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 48,500 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு, 800 பாயிண்ட்ஸ் இறங்கிறதுக்கான வாய்ப்பும் செட்டப்பில் இருக்குது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடு முடியறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் டே கேண்டில் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 49,397 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 49,623 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 50,049ங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம். சப்போர்ட்னு எடுத்துகிட்டோம்னா 49,150ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அது என்னையோட டேயோட லோ. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 48,804 அப்படிங்கிறது நேற்றோட லோ, செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 48,525ங்கிறது தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நிஃப்டி மாதிரி தான் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு எந்த டைரெக்ஷனில் பிரேக் பண்ணுதோ அந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த செட்டப் படி இந்தமாரி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும். இப்போ இந்த இடத்துக்குள்ளே இருந்துட்டு எந்த டைரெக்ஷனில் பிரேக் பண்ணால் அந்த டைரெக்ஷனில் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஒரு வேளை மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கிடையாது. ஒன்று இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் சப்போர்ட்டுக்குள்ளே மார்க்கெட் வந்தால் இந்த ரேஞ்சுக்குள்ளே சைட்வேஸாக மறுபடியும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதேபோல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். இதுக்கான வாய்ப்பு அந்த மாதிரி செட்டப் தான் இருக்குது. இது பிரேக் பண்ணால் அந்த டைரெக்ஷனில் போவான். அதே சமயத்தில் ஒரு வேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது, அந்த பிரேக் பண்ணால் செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது இதுக்கு இந்த 48,000 தேர்ட் சப்போர்ட்டோடு பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஃபாலுங்கிறது மாரி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் இது வரைக்கும் வரது வாய்ப்பு 48,800 வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்குது. இங்கே சப்போர்ட் அப்சைடு திரும்புறதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. ஒரு வேளை இது பிரேக் பண்ணான்னா இந்த ரேஞ்ச் வந்துட்டு திருப்பி அப்சைடு தான் திரும்பும். அதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இந்த இடத்தோட பிரேக் பண்ண நோ ட்ரேடிங் ஜோன் இந்த இடத்துக்குள்ளே வரும்போது தான் மார்க்கெட் வந்து என்ன டைரெக்ஷனில் போகிறதுங்க தான் முடிவு பண்ணும். அதனால் இதுக்கு கீழே 48,525 பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது வரைக்கும் ஒன்றும் சைட்வேஸ் இருக்கும், இல்லைன்னா அப்சைடுக்கான என்ன இறங்கினா அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த டே கேண்டில் செட்டப் பற்றி பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. மார்க்கெட் புல்லிஸ் போகிறதுக்கு செட்டப் தான் இருக்குது, ஆனால் மார்க்கெட்டால் போக முடியல. பார்த்தோம்னா நம்ம இந்த டைரெக்ஷனில் பார்த்தோம்னா வெளில இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வெளில தான் இந்த கேண்டில். அதுக்கு டெஸ்ட் இப்போ கிட்ட நடந்திருக்கு. இந்த ஹையை பிரேக் பண்ண நேற்றோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதுக்கு இடையில அதுக்கு இடையில மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேண்டில் லோ 45,300 இந்த ரேஞ்சு, இதுக்கும் இந்த ஹைக்கும் இடையில இருக்கிறது வாய்ப்பு தான் தெரியுது. இந்த ரேஞ்சை விட்டு எந்த டைரெக்ஷனில் பிரேக் ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் தான் மார்க்கெட் போகிறது வாய்ப்பு இருக்குது. மாதிரி செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் டே கேண்டில் இருக்குது. சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் இந்த மாதிரி வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 75,794 இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து பார்த்து 76,000 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு. அதுக்கடுத்து 76,265. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 75,463 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 75,294. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நம்ம கீழே 2 சப்போர்ட் தான் பார்த்துருக்கோம். இடையில வந்து இந்த ரேஞ்சில் ஒன்று போடுற மாதிரி இருக்குது, ஆனால் அது அந்த அளவுக்கு விட்டால் வேலை செய்யுமா அப்படின்னு சொல்ல தெரில. அதனால் அந்த இடத்த எடுத்துகிட்டேன். ஏன்னா கொஞ்சம் குழப்பமான இடமா இந்த செட்டப்லாம் இருக்குது. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு
இதுக்குள்ளே இருக்கிறது டேவோட ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறது வாய்ப்பு. இதில் எந்த டைரெக்ஷன் பிரேக் ஆகுதோ அந்த டைரெக்ஷனை போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் இது நோ ட்ரேடிங் ஜோன். இந்த இடத்துக்குள்ளே வந்து இப்படி தான் போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கான செட்டப்பில் உள்ள மார்க்கெட் இடம் கிடையாது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் இந்த இடம் வந்தாலும் அப்சைடுக்கு வாய்ப்பு தான் அதிகம். ஆனால் எப்போ வந்து ஃபால்னு பார்த்தோம்னா இந்த செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் அடுத்தடுத்து ஃபால் இருக்கும். அதுக்கு இடையில மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கினாலும் அப்சைடு தான் போகும். சரி, அப்சைடு ஃபுல்லாக போயிருமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியும் சொல்லிட முடியாது. இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இப்போ என்னென்ன மூணுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்ச் செட்டப் தான் இருக்குது. ஆனால் ஒரு வகையில் பிரேக் ஆனால் பெரிய மூமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான செட்டப்பும் இருக்குது. ஆனால் கொஞ்ச நாளாக மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறனால நம்ம சின்ன ரேஞ்சுக்குள்ளேயே நம்மளும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே போட்டிருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீட்டை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.